2026 தேர்தல் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி முதல்வர் வேட்பாளர்களும் வந்து தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டுல ஸ்டாலின் விசஸ் இபிஎஸ் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருந்துச்சு. இப்பயும் நம்ம அப்படிதான் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் டிவிகே விசஸ் டிஎம்கே ரெண்டுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது கொஞ்சம் திசை மாறி இபிஎஸ் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இப்ப போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது எதனால எப்போ இது ஸ்பிளிட் ஆச்சு, அதாவது இப்போ எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் விசஸ் இபிஎஸ் அவர்கள், அதே மாதிரி இந்த சைடு வந்து உதயநிதி விசஸ் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இது எப்படி ஸ்பிளிட் ஆகி இபிஎஸ் அவர்கள் விசஸ் உதயநிதியின் வந்து எப்படி எந்த மாதிரி கோணத்துல அது வந்து பார்க்க முடியுது, எப்படி அது வந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இத்தனை நாளா என்டிஏ கூட்டணி வச்சிட்டு இருந்த ஒரு வாதம் என்ன அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியா வந்து தாக்கி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரதமர் அவர்களா இருக்கட்டும், இல்ல மத்திய அமைச்சர் யாராவது எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்தா முன்னாடி எல்லாமே திமுக அரசு ஸ்டாலின் அவர்களை தான் மோஸ்ட்லி வந்து எதிர்த்து பேசிட்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்போ அதே கூட்டணி தன்னோட விமர்சன மைய புள்ளிய வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் வந்து திரும்பி இருக்கதா சொல்றாங்க. இது எதனாலனா இபிஎஸ் விசஸ் ஸ்டாலின் அவர்கள்னு நம்ம பாக்குறப்போ ஸ்டாலின் அவர்கள் மேல மக்களுக்கு அதீத அன்பு இருக்கிறதா வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதாவது பாஜக காரங்களே சொல்றாங்க. இது எதனால அப்படின்னா, திமுக அரசு மீது தான் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு. அந்த அரசை நம்ம வந்து விமர்சனம் பண்றது ஓகே. ஆனா ஸ்டாலின் அவர்களை பர்டிகுலரா ஸ்டாலின் அவர்களோட கேரக்டர் இருக்கட்டும், அவரோட அந்த தனித்துவமா இருக்கட்டும், ஸோ அந்த இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்டாலின் அவர்களை நம்ம விட்டுருவோம், நேரடியா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு போர்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களோட மவுஸ்க்கும் இபிஎஸ் அவர்களோட மவுஸுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. ஸோ அந்த சர்வேல கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அதிக மவுஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும், இதனால இபிஎஸ் அவர்கள் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு வச்சோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்களுக்கு மவுஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு நரேட்டிவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வருது. எதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுறதுக்காகவே திமுக காரங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவுமே செட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சரா இருக்காரு. அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திமுகவோட முதலமைச்சரா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்பாரு அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்கு. சோ இத வந்து மையமா வச்சு குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி மக்கள் மனசுல ஒரு சந்தேக முயற்சியை வந்து ஏற்படுத்த போறதா வந்து பாஜக கார சொல்றாங்க. சோ அதனாலதான் இபிஎஸ் விசஸ் உதயநிதின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சோ அப்பதான் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலேயே பிரதமர் அவர்கள், மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ உதயநிதியை குறிப்பா வந்து விமர்சனம் செஞ்சிருக்கதை நம்மள வந்து மேடை பேச்சுகளை நம்மளால பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்துல நிறைய விமர்சனங்கள் பாஜக மேல வச்சிருப்பாரு. செங்கலா இருக்கட்டும், அதே நேரத்துல நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்கான அந்த வாக்குறுதிகளை வந்து கொடுத்ததா இருக்கட்டும், சோ அதையெல்லாம் வந்து ரொம்பவே மையப்படுத்தி வந்து அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை, அதாவது என்டிஏவோட தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுக்க போறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த திமுக எப்படி கையாள போறாங்க, திமுக என்ன மாதிரியான கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க எப்பயும் போல ஸ்டாலின் விசஸ் இபிஎஸ் அவர்களுக்கு தான் வந்து போட்டி அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறப்பதான் வந்து மக்கள் மத்தியில ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களோட மகளிருக்கான செஞ்ச எல்லா திட்டங்களுமே வந்து முன்வைக்கிறப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ அதே நேரத்துல அதிமுக கூட்டணி வந்து நேரடி நரேட்டிவ் வந்து இபிஎஸ் அவர்கள் விசஸ் உதயநிதினு கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு நியூஸ்லாம் வருது. கட்சி நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இளைஞர் அணி கூட்டங்களா இருக்கட்டும், ஒரு முக்கிய முகமா வந்து ஸ்டாலின் அவர்களை தான் எப்ப வந்து முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முன்னிலைப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. சோ எல்லாமே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். விடியல் பயணம்ன்றது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. சோ விடியலே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவை தான் திமுக வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வர ஒரு அரசியல் தாக்குதல்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி எல்லாமே ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி திமுக காரங்க இப்போ இந்த 2026 தேர்தலை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் தான் இப்போ விஜய்
விஜய் அவர்களோட என்ட்ரினே பார்க்கலாம். இபிஎஸ் விசஸ் ஸ்டாலின்னு சொல்றத போய் இப்போ வந்து இபிஎஸ் விசஸ் உதயநிதி அவர்கள்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து உதயநிதி விசஸ் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பிம்பம் வந்து இவ்வளோ நாள் செட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நேர்கோட்டில் போகுது அப்படின்னு சொல்லலாம். இபிஎஸ் விசஸ் உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு பிம்பம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அரசியல் போட்டிக்குள்ள வந்து ஒரு மூன்றாவது ஒரு பெரிய பேர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். டிவிகே விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2026 தேர்தலில் அவருமே ஒரு மும்முனை போட்டி, அதாவது மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா தான் வந்து வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜக தரப்பு இதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு தகுதியான ஒரு இடம் வந்து வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட சில பாஜக தலைவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு விஜய் அவர்களை இன்னும் அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்து என்ன பாஜக சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க திமுகவை வந்து எதிர்க்கிறீங்க. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிடும், கண்டிப்பா ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாம விஜய் அவர்கள் தனியா போட்டிட்டாங்க அப்படின்னா இது திமுகவுக்கு ஒரு இன்டைரக்டா உதவுற ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க அதாவது ஓட்டு ஸ்பிளிட் ஆனாலும் ஏடிஎம்கேவோட ஓட்டும் வந்து டிவிகே குழுகும், டிஎம்கேவோட ஓட்டும் டிவிகே குழுகும். ஸோ ஓட்டு ஸ்பிளிட் ஆனாலும் சரி, ஓட்டு கம்மியானாலும் சரி, அது வந்து டிஎம்கேக்கு தான் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அதனால வந்து விஜய் அவர்கள் எங்க கூட சேர்ந்தா வந்து தமிழகத்துல திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சோசியல் மீடியாலையும் சரி, அரசியல் வட்டாரங்களையுமே வந்து இந்த கருத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து பாஜகக்காரங்க முன் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 தேர்தல் ஒரு 3 லேயர் பேட்டிலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், அதே சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஜய் வந்து ஒரு ஃபேக்டரா தான் செயல்படுறாரு. ஸோ 3வது இடத்துல அவர் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லா அரசியல் வட்டாரங்களுமே பேசப்படுது. ஸோ இபிஎஸ் அவர்கள் விசஸ் உதயநிதி அவர்கள் விசஸ் விஜய், அதாவது டிவிகே விஜய் அவர்கள், இந்த மாதிரி ஒரு கோட்ல தான் போயிட்டு இருக்கத இப்போ இந்த 2026 அதாவது மார்ச் மாசம் ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க எந்த மாதிரி இந்த பேட்டில பாக்குறீங்க? ஸோ எப்பயும் போல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தானா, இல்ல டிவிகே விசஸ் டிஎம்கேவா, இல்ல உதயநிதி விசஸ் டிவிகேவா அப்படின்ற மாதிரி எந்த கோணத்துல வந்து இந்த 2026 நீங்க பாக்குறீங்க? யாருக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமா இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.